குட் மார்னிங் ஹாலி ஸ்பிரிட் எபிசோடின் வழியாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய மகாபெரிய இரக்கமும் கிருபையும் உங்களை சூழ்ந்திருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட ஒரு வாக்கு பண்ணுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தப்போ மோசே என்கிற தீர்க்கதரிசியை எழுப்பி அவன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணின வரைக்கும் 40 வருஷமும் கர்த்தர் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு 40 வருஷம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களால் அற்புதங்களை மாத்திரம் காண கர்த்தர் உதவி செய்தார். மீனிங், இதுவரைக்கும் உங்களுக்கு ஒருவேளை எகிப்தினுடைய அனுபவங்களா இருந்திருக்கலாம். வாக்குத்தத்தங்களை கையில வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் சுதந்திரிக்க முடியல அப்படின்றது போல இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க வாக்குத்தத்தத்தை வாங்கியும் அற்புதங்களை கண்டும் ஆண்டவர் யாருன்றதை தெரிஞ்சும் அவருடைய வல்லமையுள்ள கரத்தை பார்த்தும் மீண்டும் மீண்டும் பாவத்திற்குட்படுத்தி கர்த்தரை தூஷித்தார்கள்னு வார்த்தை சொல்லுது. ஆனாலும் கூட கர்த்தர் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை தன் பக்கமாய் சேர்த்து கொள்ள விரும்பினார். அதுபோல இன்னைக்கு ஒருவேளை நீங்க எகிப்தினுடைய பாதையில தான் இருக்கலாம், ஒருவேளை நீங்க இருக்கிறது கானானுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப எகிப்தினுடைய நினைவுகள் உங்களுக்கு வருமானால் இந்த பகல் காலத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எகிப்தை பூரணமாய் விட்டு விடுங்க. உங்களுடைய அதிசயங்களை நீங்க பார்க்கணும்னா எகிப்தினுடைய அனுபவங்களை நீங்க மறக்கணும். அற்புதங்களை மறக்கக்கூடாது, கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை மறந்துடக்கூடாது. ஆனா எகிப்தினுடைய அனுபவங்கள், எகிப்தில் நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை நீங்க மறந்தா கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்துதிக்குதாங்க, வாழ்த்துங்க, மகத்துவப்படுத்துங்க. தெய்வமே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே எங்களை அதிசயங்களை காண பண்ணினது போல மீண்டும் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. உங்களுடைய மகத்துவமுள்ள கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில சம்பவிப்பதாக. அது அங்கன தானே சம்பவிக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாரா. Yahweh's presence be with you all day today.